அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்துமயான மனித புதைக்குழியில் அடையாளம் காணப்பட்ட 19 எலும்புக்கூடுகளும் அகழ்ந்து வெளியே எடுப்பு. மக்களின் வரிப்பணத்தை வீண் விரயம் செய்ய மாட்டோம் என பிரதியமைச்சர் ஹர்ஷன சூரிய பெரும தெரிவிப்பு. மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரம் பெற்றுத் தருவதாக பணம் பெற்ற அரசியல் கட்சி பிரதிநிதியொருவர் வவுனியாவில் கைது. கொழும்பில் சுகாதார கல்வி கண்காட்சி மற்றும் விழிப்புணர்வு நடைபயணம். புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டு சிறப்பு தொழுகை. தொடர்வது முதன்மை செய்தி. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்துமையான மனித புதைகுழியில் அடையாளம் காணப்பட்ட 19 எலும்புக்கூடுகளும் அகழ்ந்து வெளியே எடுக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி இந்துமையான மனித புதைகுழியின் ஆரம்பகட்ட பரீட்சாத்த அகழ்வின் போது அடையாளம் காணப்பட்ட 19 எலும்புக்கூடுகளும் புதைக்குழியில் இருந்து வெளியே மீட்கப்பட்டுள்ளன. சித்துப்பாத்தி மனித புதைக்குழியின் பரீட்சாத்த அகழ்வு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜாவின் மேற்பார்வையில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. அதற்கமைய பரீட்சாத்த அகழ்வு பணி இன்றுடன் தற்காலிகமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளது. இந்த மனித புதைகுழி அகழ்வு பணியை மேலும் 45 நாட்களுக்கு நீடித்து நீதவான் ஆனந்தராஜா நேற்று அனுமதி அளித்திருந்தார். 45 நாட்களுக்கான அகழ்வு பணிக்கான பாதீட்டை இன்று சட்ட வைத்திய அதிகாரி சல்லையா பெண்ணவன் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதியிடம் ஒப்படைத்துள்ளார். அந்த வகையில் அடுத்த 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்காக உத்தேச திகதியாக எதிர்வரும் 26ஆம் திகதியை நீதவான் அனுமதித்துள்ளார். உத்தேச திகதிக்கு முன்னதாக சமர்ப்பிக்கப்பட்ட பாதீட்டின் நிதி கிடைக்கப் பெற்றால் 3ஆம் கட்ட அகழ்வு பணி உத்தேசிக்கப்பட்ட திகதியில் இடம்பெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பரீட்சாத்த அகழ்வு பணியின் நிறைவு குறித்து சட்டத்திரணி ரணிதா ஞானராஜா கருத்து வெளியிட்டுள்ளார். கடந்த 9 நாட்களுக்கான அகழ்வு பணி ஒரு பரீட்சாத்தகரமான அகழ்வு பணியாகவே மேற்கொள்ளப்பட்டிருந்தது. எத்தனை மனித எண்பு தொகுதிகள் காணப்படுகின்றது என்றும் அது தொடர்பான அடிப்படைகளை ஆராய்வதற்காக நிபுணர்களினுடைய அபிப்பிராயங்களை பெறுவதற்காகவுமானதாக இந்த பரீட்சாத்த அகழ்வு பணி மேற்கொள்ளப்பட்டிருந்தது. பரீட்சாத்த அகழ்வு பணி நிறைவுறுகின்ற இன்றைய நிலையில் 19 முழுமையான மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு குறிக்கப்பட்டிருந்தது. இன்றைய முடிவு நாளில் அந்த 19 எண்பு தொகுதிகளும் முழுமையாக அகழ்வு பணி இடத்திலிருந்து அகற்றப்பட்டு பாதுகாப்பாக சேகரிக்கப்பட்டு நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்பு கொடுக்கப்பட இருக்கின்றது. நீதிமன்றம் இது குற்றம் நிகழ்ந்த ஒரு சடலங்களை புதைப்பதற்கான ஒரு இடமாக பாரிய மனித புதைகுழியாக பிரகடனப்படுத்தியிருந்த நிலையில் இது தொடர்பான மேலதிகமான நடவடிக்கைகளை தொடர்ந்து ஒரு 45 நாட்களுக்கு நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி சட்ட வைத்திய நிபுணர் செல்லையா பிரணவன் அவர்கள் நேற்று நீதிமன்றத்தில் கோரிக்கை விட்டிருந்தார். அதற்கு அமைவாக அதற்கான செலவிட்டு பாதீட்டை நீதிமன்றத்தில் காலதாமதமின்றி ஒப்படைக்க சொன்ன அடிப்படையில் இன்று நீதிமன்றத்திடம் அந்த பாதீடு தயாரிக்கப்பட்டு கையளிக்கப்பட்டிருக்குது. 2 வார கால அவகாசம் கேட்கப்பட்டதன் அடிப்படையில் அந்த நிதி பாதீடு அனுப்பி வைக்கப்பட்டு உத்தேச திகதியாக கிட்டத்தட்ட ஜூன் மாதம் 20ஆம் தேதி மீளவும் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கிறதுக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. பாதீட்டினுடைய அங்கீகாரம், நிதி அனுசரணை ஆகியவற்றின் அனுமதியின் பின்னர் நிச்சயமாக அந்த திகதியில் ஆரம்பிக்கப்பட முடியுமா இல்லையா என்பது நீதிமன்றத்தினால் தீர்மானிக்கப்பட்டு பங்கு பெற்றும் திறத்தினருக்கு அறிவிக்கப்படும் சொல்லி இன்றைக்கு தெரிவிக்கப்பட்டது. இன்றைக்கு அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் ட்ரோன் கேமராவின் உதவியோட குறித்த சந்தேகத்துக்கிடமாக இருக்கலாம் என்ற பகுதி படங்கள் எடுக்கப்பட்டிருக்குது. அது எடுக்கப்பட்டு தற்போது ஆய்வுக்காக தொல்பொருள் பேராசிரியர் சுமதுவாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்குது. அவர் தகுந்த ஆய்வுகளை மேற்கொண்டு நீதிமன்றத்துக்கு அது தொடர்பான மேலதிகாரிகளை சமர்ப்பிக்கிறதுக்கு இருக்கிறார். ட்ரோன் மூலமாக எடுக்கப்பட்ட படத்தின் அடிப்படையிலேயும் உத்தேசமான பிரதேசங்களை அடையாளம் காண முடியுமே ஒழிய ஆரம்பமும் முடிவும் என்றது இப்போதைய நிலைமையில் சொல்ல முடியாது.
யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தால் போலீஸ் உத்தியோகத்தர்கள் வந்து தொடர்ச்சியாக பாதுகாப்பு வந்து தாங்கள் முன்னெடுப்பார்கள் என்று சொன்னதோட சிந்துபாத்தி இந்து மயானத்தினுடைய நிர்வாக குழுவினரிலிருந்து 2 பேர் வந்து குறித்த போலீஸ் அலுவலர்களோட வந்து பாதுகாப்பு தொடர்பாக வந்து அவர்களோட தொடர்ந்து பணியாற்ற வேண்டும்னு சொல்லி என்னது கட்டளையிடப்பட்டது. அதற்கு அந்த குறித்த இந்து மயான நிர்வாகத்தினரும் ஒத்துழைத்துள்ளார்கள். நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பும் வந்து தொடர்ச்சியாக பாதுகாப்பு தொடர்பில் இருக்கும்னு சொல்லி என்னது அறிவிக்கப்பட்டது. மக்களின் வரிப்பணத்தை வீண்விரயம் செய்ய மாட்டோம் என பிரதியமைச்சர் கஷன சூரியபெரும தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் வரிப்பணத்தை ₹1 கூட வீண்விரயமாக்காமல் அபிவிருத்திக்கு பயன்படுத்த உள்ளதாக நாடாளுமன்ற வழிவகைகள் பற்றிய குழு தலைவரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சருமான கர்ஷன சூரியபெரும தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற வழிவகைகள் பற்றிய குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். வரி செலுத்தல் நாட்டிற்கு நன்மை பயக்கும் விடயமாகும். இதனை எடுத்தியம்பும் வகையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த எதிர்பார்த்துள்ளோம். அபிவிருத்தி அடைந்த நாடு என்ற இலக்கை நோக்கிய பயணத்தில் முக்கிய கட்டத்தில் நாம் இருக்கின்றோம். ஆகவே புதிய சட்டங்களை உருவாக்குதல், வர்த்தமானி அறிவித்தல்களை வெளியிடல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும். அரசு நிறுவனங்களுக்கும் மக்களுக்கும் இடையில் உள்ள தொடர்பை வலுப்படுத்த வேண்டும். அதேபோன்று இந்த விடயத்தை மேற்கொள்ள அரசாங்கம் உரிய தலையீட்டை மேற்கொண்டுள்ளது. பொதுமக்களின் வரி பணத்தை ₹1 கூட வீண்விரயமாக்காமல் அபிவிருத்திக்கு பயன்படுத்த உள்ளோம். மக்களின் தேவைப்பாடுகளை நிறைவு செய்ய தேவையான விடயங்களை மேற்கொள்வதற்காகவே இந்த வரி பணம் பயன்படுத்தப்பட உள்ளது. ஆகவே வரி வாரத்தில் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்களுடன் இணைந்து கொள்ளுமாறு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். මේ අත් බදු ආදායම රටේ පුරවැසියන්ගේ යහපත වෙනුවෙන් අධ්‍යාපන කටයුතු සඳහා இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பான தனது பரிந்துரைகளை அடுத்த வாரம் வெளியிட உள்ளது. மின்சார கட்டணத்தை 18.3% அதிகரிக்கும் இலங்கை மின்சார சபையின் திட்டம் தொடர்பான தனது பரிந்துரைகளை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அடுத்த வாரம் வெளியிட உள்ளது. கடந்த வியாழக்கிழமை முடிவடைந்த பொது கருத்து காலத்தில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு 9 மாகாணங்களில் இருந்தும் கருத்துக்களை சேகரித்தது. பொது முன்மொழிவுகள், இலங்கை மின்சார சபையின் சமர்ப்பிப்பு மற்றும் மின்சார உற்பத்தி செலவுகள் குறித்த அறிக்கைகளை மதிப்பிட்ட பிறகு பரிந்துரைகள் வழங்கப்படும் எனவும் இந்த ஆய்வு இறுதிக்கட்டத்தில் இருப்பதாகவும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. காமந்து துஷார மற்றும் மதுபாஷன பிரபாத் ரணஹங்ச ஆகியோருக்கு எதிராக போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மே 18ஆம் தேதி வெள்ளவத்தை மற்றும் நீர்கொழும்பு ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற நிகழ்வுகளை போலியாக சித்தரித்த ஹாமது துசார மற்றும் மதுபாசன பிரபாத் ரணஹங்ச ஆகியோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிவில் உரிமைகள் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான செயற்பாட்டாளரான ஷிரந்த அமரசிங்க இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார். இதன் பின்னர் ஊடகங்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். ජනතාව සිවිල් පූරවැසියන් හැටියට මහජනතාව හැටියට මේ රටේ இனவாதத்தை தூண்ட முயற்சித்தவர்கள் தற்பொழுது புலிகள் தலை தூக்குகின்றனர் என்ற வாதங்களை பரப்புகின்றனர். வடக்கு மற்றும் தெற்கை ஒருங்கிணைக்க அரசாங்கம் முற்படுகின்ற போது அதனை தடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த அரசாங்கம் அல்ல, எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த அரசாங்கங்களை குழப்புவதற்கான முயற்சியிலேயே இந்த தரப்பினர் ஈடுபடுகின்றனர். அரசாங்கத்தை குழப்புவதற்காக புலிகள் மீண்டும் எழும்ப போகின்றனர் என்ற கோஷங்களை எழுப்புகின்றனர். வெள்ளப்பத்தியில் நடந்த நினைவேந்தலை நீர்கொழும்பில் இடம்பெற்ற வேலை திட்டத்தையும் புலிகள் நிகழ்வு என கூறுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க கோரியே இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாடு தொடர்பில் போலீஸ் அதிபர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரம் வழங்குவது தொடர்பில் பணம் பெற்றுக்கொண்டு காசோலை கொடுத்தமை தொடர்பில் வவுனியாவில் அரசியல் கட்சியை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரம் வழங்குவது தொடர்பில் பணம் பெற்றுக்கொண்டு காசோலை கொடுத்தமை தொடர்பில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் முன்னாள் உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக வவுனியா நிதி மோசடி குற்றப்பிரிவு போலீசார் இன்று தெரிவித்துள்ளனர்.
முன்னைய அரசாங்கத்தின் ஆட்சிக் காலத்தில் முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த ஒருவரிடம் மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரம் பெற்றுத் தருவதாக கூறி ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அபிவிருத்தி குழு தலைவருமான கூத்லீபனுடன் இணைந்து செயற்பட்ட கட்சி உறுப்பினர் ஒருவர் 1,80,00,000 ரூபாய் பணத்தை பெற்றுள்ளார். அதற்கு பொறுப்பாக தனது காசோலையை அவர் வழங்கியிருந்தார். மதுபான சாலை அனுமதி பத்திரம் கிடைக்காத நிலையில் குறித்த காசோலையை வங்கியில் வைப்பிலிட்ட போது அதில் பணம் இல்லை என தெரிவித்து வங்கி திருப்பி அனுப்பியது. அதனால் பாதிக்கப்பட்ட தரப்பினர் வவுனியா போலீஸ் நிதி மோசடி குற்றப்பிரிவில் செய்த முறைப்பாட்டை அடுத்து ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் முன்னாள் உறுப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியா மகாரம்பேக்குளம் பகுதியை சேர்ந்த நபர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்ற உத்தரவுக்கமைய எதிர்வரும் வியாழக்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் நிதி மோசடி குற்றப்பிரிவு போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இலக்கிய கலாநிதி வித்துவான் ச.இ. கமலநாதனின் நூற்றாண்டு விழா நினைவு பேருரையும் நூல் வெளியீட்டு நிகழ்வும் மட்டக்களப்பு தேவநாயக மண்டபத்தில் இடம்பெற்றது. இலக்கிய கலாநிதி வித்துவான் சாமுவேல் இமானுவேல் கமலநாதனின் நூற்றாண்டு விழா நினைவு பேருரை மற்றும் நூல் வெளியீட்டு நிகழ்வு மட்டக்களப்பு தேவநாயக மண்டபத்தில் இன்று சிறப்பாக இடம்பெற்றது. மகுடம் கலை இலக்கிய மன்றத்தின் ஒருங்கிணைப்பில் கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் அர்ப்பணி நவரத்னம் அடிகளார் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக ஓய்வு நிலை கல்வி பணிப்பாளர் சுபாஷ் சக்கரவர்த்தி கலந்து கொண்டார். வித்துவான் கமலநாதனின் உருவப்படத்திற்கு சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. வித்துவான் கமலநாதனின் நினைவு பேருரை தாங்கி பேராசிரியர் சி. மௌனகுரு எழுதிய நூலும் வெளியிடப்பட்டது. முதல் பிரதியை மட்டக்களப்பு தமிழ்ச்சங்க பொருளாளர் க. தியாகராஜா பெற்றுக்கொண்டார். நினைவு பேருரையை ஓய்வு நிலை பேராசிரியர் கலாநிதி சி. மௌனகுரு நிகழ்த்தினார். யாழ் ஆரோகண அரங்க கல்லூரி வழங்கிய அரங்க அளிக்கை கூத்தும் இடம்பெற்றதோடு கலைஞர்கள் கௌரவிப்பு நிகழ்வும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் சத்தியப்பிரமாண நிகழ்வு இன்று இடம்பெற்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் சமத்துவ கட்சி சார்பாக போட்டியிட்டு தெரிவான உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் சத்தியப்பிரமாண நிகழ்வு இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி, பூநகரி, பச்சிலைப்பள்ளி மற்றும் யாழ் மாவட்டத்தில் பருத்தித்துறை நகரசபைக்கு தெரிவான உறுப்பினர்களின் சத்தியப்பிரமாண நிகழ்வு இன்று காலை 11:30 மணியளவில் சமத்துவ கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட பணிமனையில் இடம்பெற்றது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் செயலாளர் நாயகமுமான முருகேச சந்திரகுமார் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. சமத்துவ கட்சி சார்பாக பூநகரி பிரதேச சபைக்கு 3 உறுப்பினர்களும், பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்கு 3 உறுப்பினர்களும், கரைச்சி பிரதேச சபைக்கு 4 உறுப்பினர்களும், பருத்தித்துறை நகர சபைக்கு 2 உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் சத்தியப்பிரமாண நிகழ்வு இன்று நுவரெலியா கொட்டகலை CLF வளாகத்தில் இடம்பெற்றது. நுவரெலியா மாவட்டத்தில் தெரிவாகிய 41 உறுப்பினர்கள் உட்பட 6 மாவட்டங்களைச் சேர்ந்த 62 உறுப்பினர்கள் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். சத்தியப்பிரமாண நிகழ்வு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் தலைமையில் இடம்பெற்றது. நுவரெலியா மாவட்டத்தில் நோர்வுட், கொட்டகலை, அக்கரப்பத்தினை, நுவரெலியா, அம்பகமுவ, கொத்மலை, ஹங்குராங்கெத்த ஆகிய பிரதேச சபைகளிலும், ஹேட்டன் டிகோயா, தலவாக்கலை, லெந்துலை ஆகிய நகர சபைகளிலும், நுவரெலியா மாநகர சபையிலும் சேவல் சின்னத்தில் போட்டியிட்ட இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் 39 உறுப்பினர்களை பெற்றுக்கொண்டது. வலப்பனை பிரதேச சபையில் 2 உறுப்பினர்கள் என நுவரெலியா மாவட்டத்தில் 41 உறுப்பினர்களை பெற்றுக்கொண்டது. பதுளை மாவட்டத்தில் 9 உறுப்பினர்களும், மாத்தளை மாவட்டத்தில் 6 உறுப்பினர்களும், கண்டி மாவட்டத்தில் 4 உறுப்பினர்களும், கேகாலை மாவட்டத்தில் 1 உறுப்பினரும், ரத்தினபுரி மாவட்டத்தில் 1 உறுப்பினரும் என 6 மாவட்டங்களிலும் 62 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இன்றைய நிகழ்வில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தவிசாளரும் நிதிச் செயலாளருமான மருதவாடி ராமேஸ்வரன், தேசிய அமைப்பாளர் பழனி சக்திவேல், பிரதி தலைவர்களான கணபதி கனகராஜ், அனுஷ்யா சிவராஜா, பிரதி தவிசாளர் ராஜதுரை மற்றும் கட்சி உயர்பீட உறுப்பினர்கள் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் பங்கேற்றனர். சுகாதார கல்வி கண்காட்சி மற்றும் விழிப்புணர்வு நடைபெறும் கொழும்பில் இன்று இடம்பெற்றது. சமூக மற்றும் சுகாதார தொலைநோக்கு 2025 சுகாதார கல்வி கண்காட்சி மற்றும் விழிப்புணர்வு நடைபெறும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் தலைமையில் இடம்பெற்றது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்க்கை பொதுமக்களுக்கு சமூக சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இலங்கை சமூக மருத்துவர்கள் கல்லூரி மற்றும் சுகாதார ஊடக அமைச்சகம் இணைந்து ஏற்பாடு செய்த இந்த கண்காட்சி சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. வைத்தியசாலை கட்டமைப்பு, மனித வளங்கள் உருவாக்கப்பட்டாலும் சுகாதார சபையின் இலக்குகளை அடைவதற்கு இன்னும் வரம்புகள் உள்ளன. எனவே மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதை குறைப்பதிலும்
நோய்கள் பரவுவதை தடுப்பதிலும் முக்கிய கவனம் செலுத்தப்பட வேண்டும். நோய் தடுப்பு மற்றும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு நோக்கியே சுகாதார அமைச்சகம் பயணிக்கின்றது. இந்த விழிப்புணர்வு திட்டங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு நோய்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும், நோய்கள் பரவுவதை தடுக்கவும், நோயற்ற மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை நடத்தவும் மிகவும் முக்கியம் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை விழிப்புணர்வு நடைபயணம் சுதந்திர சதுக்க வளாகத்திலிருந்து ஆரம்பமாகி விகாரமாதேவி பூங்காவை அடைந்தது. அங்கு சுகாதார கல்வி கண்காட்சி ஆரம்பித்தது. கண்காட்சி முற்றிலும் இலவசமாக நடத்தப்படுவதுடன் இன்று பிற்பகல் நடைபெற்றது. கண்காட்சியில் கல்வி அரங்குகள், குழந்தைகள் கலை கண்காட்சிகள், ஆரோக்கியமான உணவு அரங்குகள் மற்றும் இலவச சுகாதார திரையிடல்கள் ஆகியவை அடங்கும். விகாரமாதேவி பூங்காவின் வெளிப்புற அரங்கில் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை கல்வி மற்றும் கலாசார நிகழ்ச்சியும் இடம்பெறுகிறது. ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்ற முக்கிய கருப்பொருளுடன் நாள் முழுவதும் இடம்பெற்ற சமூக சுகாதார விழா அனைத்து தரப்பினருக்கும் பயனளிக்கும் வகையில் அமைய உள்ளது. இந்த நிகழ்வில் சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருகோணமலை மூதூரில் தாயகம் எனும் அமைப்பு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் காலங்களில் அரசியல்வாதிகளிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்கும் பொருட்டு தாயகம் எனும் அமைப்பு திருகோணமலை மூதூரில் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கிராம மட்ட அமைப்புகள், சிவில் அமைப்புகள் மற்றும் தொண்டர் குழுக்களை ஒருங்கிணைத்து இவ்வமைப்பு செயற்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. அமைப்பின் ஆரம்ப நிகழ்வில் பிரதேச சபை உறுப்பினர்கள், மகளிர் அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீசாரால் இன்று மரக்கடத்தல் நடவடிக்கை முறியடிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீசாரால் சல்லி ஏற்றி வருதல் என்ற போர்வையில் கொண்டுவரப்பட்ட மரக்கடத்தல் நடவடிக்கை முறியடிக்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பாலித செனவரத்னவின் வழிகாட்டலில் சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கில் செயற்பட்டு வரும் போதைப்பொருள் குற்ற செயல் தடுப்பு பிரிவின் உப போலீஸ் பரிசோதகர் மயூரன் தலைமையிலான குழுவினருக்கு கிடைத்த ரகசிய தகவல்களுக்கு அமைய இந்த மரக்கடத்தல் நடவடிக்கை முறியடிக்கப்பட்டது. முல்லைத்தீவு பிரதேசத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு சல்லிக்கற்கள் ஏற்றி வருவதை போன்று மரக்குற்றிகளுக்கு மேலே சல்லிக்கற்களை ஏற்றி மரங்கள் கடத்தப்பட்டன. இவ்வாறு மிகவும் சூட்சுமமான முறையில் கடத்தி வரப்பட்ட சுமார் 15 லட்சம் பெறுமதியான 18 காட்டுத்தக்கு மரக்குற்றிகள் சாவச்சேரி நகர் பகுதியில் மீட்கப்பட்டன. அதையடுத்து டிப்பர் சாரதி கைது செய்யப்பட்டார். உப்பின் விலையை தன்னிச்சையாக அதிகரித்தால் கட்டுப்பாட்டு விலை கொண்டுவரப்படும் என அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். கூட்டுறவு வங்கி கட்டமைப்பு உள்ளிட்ட கூட்டுறவுத்துறையை நெறிமுறைப்படுத்தலுக்கு புதிய சட்டங்களை விரைவில் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற வர்த்தக வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி அலுவல்கள் பற்றிய அமைச்சின் ஆலோசனைக்குழு கூட்டத்தில் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். கூட்டுறவு வங்கிகள் பலவற்றில் நிதி மோசடிகள் உள்ளிட்ட முறைகேடுகள் இடம்பெறுவதாக தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதால் அவற்றை சரியான முறையில் நெறிமுறைப்படுத்தி உரிய முறையில் அவற்றை முன்னெடுத்து செல்வதற்கு புதிய சட்டங்களை கொண்டுவர வேண்டியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற நிலைமையால் பொதுமக்களின் நன்மைக்காக அமைக்கப்பட்ட கூட்டுறவு வங்கிகள் படிப்படியாக மக்களிடமிருந்து விலகிச் சென்று வருவதாகவும் ஒரு குறிப்பிட்ட குழுவினர் மட்டுமே அவற்றால் பயனடைந்து வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தற்பொழுது பொதுமக்களுக்கு உப்பு தட்டுப்பாடு இல்லாமல் கிடைத்தாலும் சந்தையில் உப்பு விலை அதிகரிக்கப்படுவது தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். எனவே அதிக லாபம் ஈட்டும் நோக்கில் உப்பின் விலையை நியாயமற்ற முறையில் அதிகரிப்பதற்கு எவராவது முயற்சித்தால் எதிர்காலத்தில் உப்பிற்கு அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு தொடர்பாடலில் காணப்படும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கினார். வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்களின் செயற்பாடுகள் குறித்து அதிகாரிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கமளித்தனர். இக்கூட்டத்தில் வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் RM ஜெயவர்தன உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட அரசாங்க அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பொது மன்னிப்பின் பின்னணியில் முறைகேடு என வெளியான செய்தி குறித்து ஜனாதிபதி செயலகம் அவதானம் செலுத்தியுள்ளது. வெசாக் பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் அனுராதபுரம் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த WH அதுல திலகரத்ன என்பவர் விடுவிக்கப்பட்டதாகவும் இந்த சம்பவத்தின் பின்னணியில் கடுமையான முறைகேடு இருப்பதாகவும் வெளியான செய்தி குறித்து ஜனாதிபதி செயலகம் கவனம் எடுத்துள்ளது.
ஜனாதிபதி செயலகத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 34(1) பிரிவின்படி கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது. அதன்படி சிறைச்சாலை அதிகாரிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கைதிகளின் பட்டியல் நீதியமைச்சுக்கு அனுப்பப்படும். இந்த பட்டியல் நீதியமைச்சரால் பரிசீலிக்கப்பட்டு ஜனாதிபதி செயலகத்திற்கு அனுப்பப்படுகின்றது. அதன்படி ஜனாதிபதியின் அனுமதியுடன் குறித்த கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும். எவ்வாறாயினும் மேற்குறித்த சம்பவத்திற்கு அமைவாக சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்தால் ஜனாதிபதி செயலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த பொது மன்னிப்பு கிடைக்க வேண்டியவர்களின் பெயர் பட்டியலில் 388 கைதிகளின் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்ததுடன் மேலும் அனுராதபுரம் சிறைச்சாலையில் நிதி மோசடி தொடர்பாக சிறையிடப்பட்ட நபரின் பெயர் அந்த பட்டியலில் எங்கும் சேர்க்கப்பட்டிருக்கவில்லை. அதாவது ஜனாதிபதியால் பொது மன்னிப்புக்காக அனுமதிக்கப்பட்ட 388 பெயர்களில் அந்த நபரின் பெயர் சேர்க்கப்படவில்லை. இந்த சம்பவம் தொடர்பாக ஜனாதிபதி செயலகம் நேற்று ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் சிறை கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக என்ற தலைப்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு செய்துள்ளது. எதிர்வரும் நாட்களில் இது தொடர்பான முறையான விசாரணை நடத்தப்பட்டு பொறுப்பான அதிகாரிகள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு காலிமுகத்திடலில் சிறப்பு தொழுகை இடம்பெற்றது. ஒற்றுமைக்கும் சகோதரத்துவத்திற்கும் முன்னுரிமை அளிக்கும் நபிகள் நாயகத்தின் வழிமுறைகளை பின்பற்றும் உலகவாழ் முஸ்லிம் மக்கள் ஈதுல் அல்ஹா எனப்படும் புனித ஹஜ் பெருநாளை இன்று கொண்டாடுகின்றனர். இறை தூதர்களில் ஒருவரான இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவுகூரும் விதமாக இஸ்லாமிய நாட்காட்டியின் பிரகாரம் துல் ஹஜ் மாதம் பிறை 10 ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படுகின்றது. இதன் அடிப்படையில் நாட்டில் உள்ள சக மஸ்ஜித்களிலும் திறந்தவெளி அரங்குகளிலும் இன்று காலை பெருநாள் தொழுகைகள் இடம்பெற்றன. இலங்கை ஏமன் சங்கத்தினரால் கொழும்பு காலிமுகத்திடலில் இன்று முப்தி முஸ்தபா ரீஷா ஹபீர் மிஸ்வாஹி தலைமையில் தொழுகை இடம்பெற்றது. இந்நிகழ்வில் அரபு நாட்டு வெளிநாட்டு தூதுவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் MLAM ஹிஸ்புல்லா உட்பட முஸ்லிம் பக்தர்கள் கலந்து கொண்டு ஈத் முபாரக் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது. புனித ஹஜ் பெருநாளை உலக வாழ் முஸ்லிம்கள் இன்று கொண்டாடினர். அந்த வகையில் இன்று காலை கிளிநொச்சி நகர் ஜும்மா பள்ளிவாசலிலும் பெருநாள் தொழுகை இடம்பெற்றது. இதன்போது அதிகமான முஸ்லிம் மக்கள் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர். வவுனியா தௌஹீத் பள்ளிவாசல் ஏற்பாட்டில் புனித ஹஜ் பெருநாள் தொடர் தொழுகை பட்டாணிச்சூரின் வேப்பமுள வீதியில் இடம்பெற்றது. ஜமாத்தின் தலைவரினால் தொழுகை நடத்தப்பட்டதுடன் இஸ்லாமியர்களில் பலர் கலந்து கொண்டனர். இதன்போது மக்கள் ஒருவருக்கொருவர் தமது மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொண்டனர். மன்னார் மூர்வீதி ஜும்மா பள்ளிவாசலில் இன்று காலை ஹஜ் பெருநாள் தொழுகை இடம்பெற்றது. காலை 6:45 மணிக்கு பெண்களுக்கும் காலை 7:30 மணிக்கு ஆண்களுக்கும் பெருநாள் தொழுகை இடம்பெற்றது. தொழுகை மூர்வீதி ஜும்மா பள்ளிவாசலின் மௌலவி தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது ஹஜ் பெருநாளின் முக்கியத்துவம் அல் குர்ஆன் சமய நற்சிந்தனைகள் பற்றி எடுத்துக் கூறப்பட்டன. புனித ஹஜ் பெருநாள் தொடர் தொழுகை திருவண்ணாமலை மூதூர் பொது விளையாட்டு மைதானத்தில் இன்று காலை இடம்பெற்றது. மூதூர் அல் அசானாக் சமூக அபிவிருத்தி மையம் தொழுகையை ஏற்பாடு செய்திருந்தது. ஹஜ் பெருநாள் பிரசங்கத்தை மௌலவி NM ஹாரிஸ் நிகழ்த்தியிருந்தார். மட்டக்களப்பு நகர் ஜாமி உசலாம் ஜும்மா பள்ளிவாசலில் ஹஜ் பெருநாள் விசேட தொழுகை இன்று காலை இடம்பெற்றது. விசேட தொழுகையையும் துவா பிரார்த்தனையையும் மௌலவி MNR ரஹ்மான் பலாஹி நிகழ்த்தினார். பெருநாள் தொழுகையினை நிறைவேற்றிய பின் பெருநாள் வாழ்த்துக்களையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர். மட்டக்களப்பு காத்தான்குடி கடற்கரை மைதானத்தில் புனித ஹஜ் பெருநாள் தொழுகை இன்று காலை இடம்பெற்றது. தொழுகையில் பெருந்திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காத்தான்குடி இஸ்லாமிக் செனட்டரின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற பெருநாள் தொழுகையையும் குத்பா பிரசங்கத்தையும் மௌலவி அஸ்வர் ஹசன் நடத்தினார். போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மருதமுனை கடற்கரையில் மருதமுனை இஸ்லாமிய பிரசார மையத்தின் ஏற்பாட்டில் ஹஜ் பெருநாள் திடல் தொழுகை இன்று காலை இடம்பெற்றது. தாருல் ஹுதா மகளிர் இஸ்லாமிய அரபு கல்லூரியின் பிரதிபலிப்பாளர் நுவீஸ் மக்கி தொழுகையினை நடத்தி வைத்ததுடன் ஹுத்பா பிரசங்கத்தையும் நிகழ்த்தினார். நற்பெட்டிமுனை, கல்முனை, சம்மாந்துறை, நிந்தவூர், அக்கரைப்பற்று, பொத்துவில் உள்ளிட்ட முஸ்லிம் மக்கள் சரிந்து வாழும் பகுதிகளிலும் ஹஜ் தொழுகை சிறப்பாக இடம்பெற்றது. இன்று ஹேட்டன் ஜும்மா பள்ளிவாசலில் மௌலவி ஷாஜகான் தலைமையில் தொழுகை சிறப்பாக இடம்பெற்றது. இதில் பிரதேசத்தில் உள்ள இஸ்லாமிய பக்தர்கள் மிகவும் சமயத்திற்கு மதிப்பளித்து உணர்வுபூர்வமாக பங்கேற்றனர். அம்பாறை சம்மாந்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புறநகர் பகுதிகளில் போக்குவரத்து சட்ட விதிகளை மீறி மோட்டார் சைக்கிள்களை செலுத்தி சென்றவர்களின் மோட்டார் சைக்கிள்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். புனித ஹஜ் பெருநாள் தினமான இன்று தலைக்கவசம் இன்றியும் சாரதி அனுமதி பத்திரம் போன்ற முக்கிய ஆவணங்கள் இன்றியும் மோட்டார் சைக்கிள்களை செலுத்தியவர்கள் மீதே போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
சம்மாந்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு அமைய சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. போலீசார் பறிமுதல் செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிள்களை செலுத்திச் சென்றவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக சம்மாந்துறை போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை இன்றைய தினம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவில் 10 வீதி விபத்து சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை கடுமையாக விமர்சனம் செய்தவர்கள் இன்று ஆட்சிப்பீடம் ஏறியுள்ளதாக அதன் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நுவரெலியா மாவட்டம் உட்பட ஏனைய அனைத்து பகுதிகளிலும் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்கும் எனவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை கடுமையாக விமர்சனம் செய்தவர்கள் இன்று ஆட்சிப்பீடம் ஏறியுள்ளதாகவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். இன்று நுவரெலியாவில் இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நாங்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இந்த முறை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கோம். அப்படி இருக்கும்போது நுவரெலியா மாவட்டத்தில் மட்டும் இல்லை, பல்வேறு இடங்களில் சபை அமைக்க போகிறது காங்கிரஸோட ஆதரவில் தான் நான் உரிமையோடு சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது இங்கே நுவரெலியா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்குற கேள்வி ஆளுங்கட்சியோட போகிறோமா எதிர்கட்சியோட போகிறோமான்னு. உண்மைக்கு சொல்லணும்னா நாங்கள் சேவல் சின்னத்தில் கேட்டிருக்கனால அனைவரும் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க. கட்சியின் ஒரு இறுதி முடிவுக்கு வரல. அடுத்த வாரம் நான் நினைக்கிறேன் அடுத்த வாரத்துக்குள்ளார ஒரு இறுதி முடிவுக்கு வர முடியும்னு. தேர்தலுக்கு முன்னால் நாங்கள் அனைவருமே ஒன்றிணைந்து எதிர்த்தரப்பில் பலமாக இருக்கணும்னு தான் நினச்சோம். ஆனால் தேர்தலுக்கு பிற்பாடு சில அரசியல் தலைமைகளின் செயற்பாடுகள் ஒரு வருத்தத்துக்குரிய செயல்பாடுகளாக இருந்தனால அரசாங்கத்தோடையும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது சில விஷயங்களை திருத்திக்கிட்டால் அடுத்த வாரத்துக்குள்ளார ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பாராளுமன்றத்திலையும் வெளிப்படையாகவே அறிவிச்சிருக்கோம். சம்பளத்தை அதிகரித்து கொடுக்கறதா இருந்தால் அரசாங்கத்துக்கு நிபந்தனையற்ற ஆதரவு முழுமையாக வழங்கும், எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் அடிப்படை சம்பளம் அதே நேரத்தில் இன்னும் ஒரே ஒரு விஷயம், அதே நேரத்தில் நாங்கள் அன்னைக்கு எடுத்த நிலப்பாட்டில் தான் இன்றைக்கும் நாங்கள் இருக்கோம். சம்பளம் 1700 அடிப்படைக்கு அதிகரிக்கிறதுக்கு முழுமையான ஆதரவு கொடுப்போம். ஆனால் அதே நேரத்தில் அது நேரத்தில் தீர்வு கிடையாது. நாங்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா அந்த நாள் கூலி முறைமையை ஒழிச்சா கட்டாயம் ஒரு பெரிய மாற்றம் நம்ம கண் பார்வைக்கு தெரியும். இந்த நாள் கூலி முறைமை இருக்கனால தான் வறுமை அதிகமாக இருக்கே தவிர அரசியல் தலைமைகளோ இல்லாட்டி வேறு எந்த பலிகாடையோ நம்ம காரணம் காட்ட முடியாது. இன்றைக்கி பெருந்தோட்டத்தில் இருக்க முழுமையான பிரச்சனைகளுக்கு காரணம் பெருந்தோட்ட நிறுவனத்தின் அதிகமும் அந்தந்த முகாமையாளரின் கிளப்பு. கிளிநொச்சி பிரமந்தனாறு பகுதியில் விளைச்சலில் ஏற்பட்ட வீழ்ச்சியால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2025ஆம் ஆண்டுக்கான சிறுபோக அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தின் பிரமந்தனாறு நீர்ப்பாசன குளத்தின் கீழ் சிறுபோக நீட்சிகை 175 ஏக்கரில் மேற்கொள்ளப்பட்டு தற்பொழுது அறுவடை இடம்பெற்று வருகிறது. இம்முறையும் போதிய அளவிலான விளைச்சலை பெற முடியாத நிலையில் உள்ளதாகவும் பல தடவைகள் கிருமிநாசினி விசிறப்பட்டிருந்த போதிலும் உரிய விளைச்சலை பெற முடியாத நிலை தோன்றியுள்ளதாகவும் விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். மேலும் அரசாங்கத்தினால் உரிய காலத்தில் நெல்லுக்கான நிர்ணய விலை விவசாயிகளுக்கு ஏற்ற வகையில் நிர்ணயிக்கப்படுவதில்லை எனவும் இதன் காரணமாக விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லினை விற்பனை செய்ய முடியாத நிலையில் இடைத்தரகர்களுக்கு விற்பனை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். எனவே உரிய நேரத்தில் நெல்லுக்கான விலையை நிர்ணயிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரமந்தனாறு குளத்துக்கு கீழே 175 ஏக்கர் நெற்செய்கை இந்த முறை சிறுபோகம் செய்யப்பட்டது. இது இப்போ அறுவடை நடைபெற்று கொண்டிருக்கிறது. நெல்லை நிர்ணய விலை இல்லாமல் இருக்கிறதால விற்பனை செய்ய முடியாது உள்ளது. தனியாரும் நெல்லை கொள்வனவு செய்வதற்கு கிராமத்துக்கு வருகை தரவில்லை. வீதிகள் பாதிப்படைந்திருக்கிறதால தனியாரோ அரசாங்கமோ நெல்லை கொள்வனவு செய்தாலே விவசாயிகள் பெரும் அசௌகரியங்களை ஏற்பட்டுள்ளனர். அதோட இந்த வருஷம் நோயின் தாக்கம் கடுமையாக இருப்பதால் ஒரு நாளைக்கு ஒரு 100 நாள் நெல்லுக்கு 10 நாளைக்கு ஒரு மருந்துன்ற வீதத்தில் பயன்படுத்தியிருக்கணும். எனக்கு கிருமிநாசினியோட தன்மை சரியில்லையா நல்லதான்றதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாதுள்ளது. இதற்கு அரசாங்கம் இந்த நெல்லுக்கான சிறந்த கிருமிநாசினிகளை தெரிவு செய்து சிபாரிசு செய்து மக்களுக்கு வழங்கணும் என்று கேட்டு இந்த நெல்லையும் கொள்வனவு செய்கிறதுக்கு நிர்ணய விலை ஒன்றை தீர்மானித்து அயல் கிராமங்களுக்கும் அறுவடை நடைமுறை இருப்பதால் அவர்களுக்கும் இப்பவே நிர்ணய விலையை தீர்மானித்து கொள்வனவு செய்கிறதுக்கான ஆவணையை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அரசாங்கம் ஒரு உரிய நடவடிக்கை எடுத்து இந்த நெல்லை ஒரு நல்ல விலைக்கு கொள்வனவு செஞ்சு விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கி தரணும் என்று விவசாயத்தால் அரசாங்கத்தில் கேட்டுக்கொள்கிறோம். மன்னார் திருக்கேதீஸ்வரர் திருக்கல்யாண உற்சவம் பக்திபூர்வமாக இடம்பெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்தின் வருடாந்த பெருவிழாவின்
விசேட திருவிழாவான திருக்கல்யாண உற்சவம் நேற்று மாலை சிறப்பாக இடம்பெற்றது. கடந்த மாதம் 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானதைத் தொடர்ந்து உற்சவம் இடம்பெற்று வருகின்ற நிலையில் நேற்றைய தினம் இரவு விசேட திருவிழாவான திருக்கல்யாண உற்சவம் ஆலய பிரதம குரு தியாகராஜா கருணானந்த குருக்கள் தலைமையில் விமர்சையாக இடம்பெற்றது. இவ்வுற்சவத்தில் பெருமளவான மக்கள் கலந்து கொண்டனர். பொசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு அனுராதபுரத்தில் உள்ள சில பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இன்று முதல் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை பொசன் பௌர்ணமி வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பொசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு அனுராதபுரத்தில் உள்ள சில பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக வடமத்திய மாகாண கல்வி திணைக்களம் அறிவித்துள்ளது. அனுராதபுரம் நகரம் மற்றும் மிகுந்தலை ஆகிய பகுதிகளில் உள்ள சில பாடசாலைகள் எதிர்வரும் 12ஆம் தேதி வரை மூடப்படும் என வடமத்திய மாகாண கல்வி திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அர்ஜுனா நாடாளுமன்றில் அங்கம் வகிப்பது தவறானது என லங்கா மக்கள் கட்சியின் தலைவர் அக்மிமன தியாரத்ன தெரிவித்துள்ளார். தடை செய்யப்பட்ட அமைப்பொன்றில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நிதி பெற்றிருப்பாராயின் அவர் நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிப்பது தவறான விடயமாகும் என லங்கா மக்கள் கட்சியின் தலைவர் அக்மிமன தியாரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அர்ச்சுனா நிதி பெற்றிருப்பாராயின் அது பயங்கரவாத அமைப்பிடம் இருந்தேயாகும். எல்டிடி என்ற தடை செய்யப்பட்ட அமைப்பிடம் இருந்தே அவர் நிதி பெற்றிருப்பார். ஹிட்லரின் இராணுவ கட்டமைப்பை விட பயங்கரமான இராணுவ கட்டமைப்பை கொண்டிருந்த அமைப்பே எல்டிடி அமைப்பு. அந்த அமைப்பிலிருந்து நிதி பெற்றிருப்பாராயின் அது தவறான விடயமாகும். எனவே நாடாளுமன்றத்தை அங்கத்துவப்படுத்தும் பாரிய பிரச்சினையாகும். நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்கும் போதே தன் ராஜ்யத்தை அமைக்கவோ உதவி ஒத்தாசைகளை வழங்கவோ ஆதரவளிக்கப் போவதில்லை என்றே சத்திய பிரமாணத்தை மேற்கொள்கின்றனர். எனவே அர்ஜுனாவின் செயற்பாடு தவறானதாகும். சப்ரகமு பல்கலைக்கழக மாணவனின் மரணம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்க சுயாதீன குழு ஒன்றை நியமிக்குமாறு கோப் குழு பரிந்துரைத்துள்ளது. சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்து விசாரிப்பதற்கான சுயாதீன குழு ஒன்றை நியமிக்குமாறு கோப் குழு பரிந்துரைத்துள்ளது. அத்துடன் தற்போதுள்ள கட்டுப்பாட்டு அதிகாரியை குறித்த குழுவில் உள்ளடக்காமல் சுயாதீன குழுவை நியமிக்குமாறு கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளருக்கு கோப் குழு பரிந்துரைத்துள்ளது. சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தில் 2ஆம் கல்வியாண்டில் பயின்ற சரித் டில்ஷான் என்ற மாணவன் தற்கொலை செய்து கொண்டமை தொடர்பில் கோப் குழுவில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. குறித்த மாணவன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து உரிய விசாரணைகளை பல்கலைக்கழக நிர்வாகம் முன்னெடுக்கவில்லை என கோப் குழுவின் தலைவர் இதன்போது தெரிவித்தார். இதற்கான விசாரணைகளை முன்னெடுப்பதற்காகவே சுயாதீன குழு ஒன்றை நியமிக்குமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் பட்டினத்தின் சிற்பி செனட்டர் பொ. நாகலிங்கத்தின் திருவுருவச் சிலை இன்று திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் பட்டினத்தின் சிற்பியும் தொழிற்சங்கவாதியுமான செனட்டர் பொ. நாகலிங்கத்தின் திருவுருவச் சிலை சுன்னாகம் பிரதேச சபை முன்றலில் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் சிலையை திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மா. பிரதீபன், உடுவில் பிரதேச செயலாளர் ப. ஜெயகரன், சுன்னாகம் பிரதேச சபை செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவராக ஹேஷா விதானகே தெரிவு செய்யப்பட்டுள்ளார். கல்வி, ஊழியப்படை மற்றும் மனித மூலதனம் பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே தெரிவு செய்யப்பட்டுள்ளார். குறித்த துறைசார் மேற்பார்வை குழு முதற் தடவையாக நேற்று கூடிய போது அதன் தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகேயின் பெயரை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ராதாகிருஷ்ணன் முன்மொழிந்ததுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் சானக மதுகொட இதனை வழிமொழித்தார்.
இக்கூட்டத்தில் துறைசார் மேற்பார்வை குழுவின் உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நெடுஞ்சாலைகள் பிரதியமைச்சர் பிரசன்ன குமார் குணசேன துறைமுக மேம்பால அபிவிருத்தி அதிவேக வீதி புனரமைப்பு பணிகளின் முன்னேற்றம் தொடர்பாக நேரில் ஆராய்ந்தார். துறைமுக மேம்பால அதிவேக வீதி புனரமைப்பு பணிகளின் முன்னேற்றம் தொடர்பாக கண்காணிப்பு விஜயம் ஒன்றை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதியமைச்சர் பிரசன்ன குமார் குணசேன நேற்று மேற்கொண்டார். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பிரதியமைச்சர், புனரமைப்பு பணிகள் 2019ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. பொருளாதார நெருக்கடி நிலையின் காரணமாக இந்த பணிகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தன. ஆகவே அவற்றின் நிர்மாண பணிகளை மேற்கொண்டு பொதுமக்களின் பாவனைக்கு கூடிய விரைவில் ஒப்படைக்க எதிர்பார்த்துள்ளோம். அடுத்த வருடத்தின் முதல் மாதத்தில் இந்த பாதை புனரமைப்பு பணிகளை நிறைவுக்கு கொண்டுவர இயலுமாக அமையும். பொருளாதார நெருக்கடியின் காரணமாகவே நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் கடன் உதவியின் கீழேயே இந்த விடயம் முன்னெடுக்கப்படுகின்றது. அதுவும் சீன நிறுவனத்தின் ஊடாகவே இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதேவேளை இலங்கை விமான சேவைக்கு சொந்தமான விமானத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறுக்கு காரணம் என்ன என்பது தொடர்பிலும் இதன்போது கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த பிரதியமைச்சர், இயந்திர கோளாறு காரணமாக குறித்த விமானம் தரையிறக்கப்பட்டுள்ளது. இயந்திர கோளாறு ஏற்பட காரணம் என்ன என்பது தொடர்பில் ஆராயப்படுகின்றது. விமானத்தில் தேவையான எரிபொருள் எந்த தட்டுப்பாடும் இல்லை. போலியான தகவல்கள் பரப்பப்படுகின்றன. அதேவேளை ரயில் சமிக்ஞை கட்டமைப்பு தொடர்பிலும் இதன்போது வினவப்பட்டது. நாட்டில் ரயில் சமிக்ஞை கட்டமைப்பில் எந்த சிக்கலும் இல்லை. ஒரு சம்பவம் மாத்திரமே பதிவாகியுள்ளது. ஆகவே அந்த விடயம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அதேபோன்று கண்காணிப்பு முன்னெடுக்கப்படுகின்றன என குறிப்பிட்டுள்ளார். மின்சக்தி சட்டமூலத்திற்கு எதிரான மனுக்களை ஆராய திகதியிடப்பட்டுள்ளது. அரசாங்கத்தால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள மின்சக்தி சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்பிற்கு முரணானவை என தீர்ப்பளிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 7 மனுக்கள் எதிர்வரும் 11ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. குறித்த மனுக்கள் AMD நவாஸ், ஹோமுதினி விக்ரமசிங்க மற்றும் ஷிரான் குணரத்ன ஆகிய நீதியரசர்கள் முன்னிலையில் ஆராயப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை, பொறியியலாளர்கள் சங்கம், இலங்கை பசுமை அமைப்பு மற்றும் முன்னணி சோசலிச கட்சியின் பிரசார செயலாளர் துமிந்த நாகமுவ உள்ளிட்ட 7 தரப்பினரால் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. நிறைவுகாண் மருத்துவ நிபுணர்களால் முன்னெடுக்கப்பட்டு வந்த தொழிற்சங்க நடவடிக்கை நிறைவுக்கு வந்துள்ளது. நிறைவுகாண் மருத்துவ நிபுணர்களின் 5 தொழிற்சங்கங்கள் இணைந்து ஆரம்பித்த பணிப்புறக்கணிப்பு இன்று காலை 8 மணியுடன் முடிவிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. தங்களது 5 சங்கங்களில் 4 சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை முடிவிற்கு கொண்டுவர முடிவு செய்துள்ளதாக நிறைவுகாண் மருத்துவ நிபுணர்களின் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் மருத்துவ ஆய்வக வல்லுநர்கள் தொடர்ந்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள் என அந்த ஒன்றியத்தின் செயலாளர் ஷானக தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார். கடந்த 2 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட இந்த பணிப்புறக்கணிப்பினால் வைத்தியசாலைகளில் சிகிச்சைகளுக்காக வந்திருந்த நோயாளர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. போதைப் பொருட்களை தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் நேற்று மட்டும் 488 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் போலீசார் நேற்று நடத்திய விசேட சோதனை நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 488 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி நாடு முழுவதும் 488 சுற்றிவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஹெரோயின் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 134 பேரும், ஐஸ்ரக போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 183 பேரும், கஞ்சா போதைப் பொருளை வைத்திருந்த குற்றச்சாட்டில் 156 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு விஸ்வமடு புன்னை நீராவி பகுதியிலிருந்து கசிப்பு உற்பத்தி செய்து புதுக்குடியிருப்பு இரட்டை வாய்க்கால் பகுதிக்கு விற்பனைக்காக கொண்டு சென்ற 2 புதுக்குடியிருப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து புதுக்குடியிருப்பு பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது சந்தேகத்திற்கிடமான முறையில் மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞர்களை மறைக்க முற்பட்ட போது அவர்கள் தப்பிச் சென்ற நிலையில் புதுக்குடியிருப்பு போலீசார் துரத்திச் சென்று அவர்களை கைது செய்தனர். குறித்த 2 110 லிட்டர் பொதி செய்யப்பட்ட கசிப்புடன் கைது செய்யப்பட்டதோடு கசிப்பு கடத்த பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளையும் பறிமுதல் செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 விஸ்வமடு புன்னை நீராவி பகுதியைச் சேர்ந்த 19, 27 வயதான சகோதரர்கள் என தெரிவிக்கப்படுகின்றனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.
அனுசரணை வழங்கியோர் இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.